49வது அதிகாரம் முதல் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதல் பலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. கண்களை மூடி. பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய், பரிசுத்த நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வதித்து தருவீராக. இந்த வேத வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து இதிலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நான் அல்ல அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து இடைப்படுவீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய யோசனை, எங்களுடைய ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே மனம் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துவீராக. எல்லா தடைகளும் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாள் என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ரூபன் ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை? ரூபன் ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை? இந்த ரூபன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபினுடைய மகன், மூத்த குமாரன். யாக்கோபு யாருன்னா ஈசாயினுடைய மகன். ஈசாக்கினுடைய மகன். ஈசாக்கு யாருன்னா யாக்கோபின் மகன். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 புத்திரர்கள் இருக்கிறாங்க. அந்த 12 புத்திரர்களே முதல் பிறந்தவர் இந்த ரூபன். இந்த நாள ரூபனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரூபன் என்ற ஒரு பெயருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா யாக்கோபினுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். யாக்கோபு ஈசாக்கின் இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை, அதாவது அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை திருடி அண்ணனாக நடித்து, ஏசாவாக நடித்து ஈசாக்கின் இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டார். அப்புறம் ஏசா ஈசாக்கை கொலை செய்யணும்னு நினைத்தபடியினாலே ரெபேக்கால் என்ன சொல்லிடுறா, நீ என்னுடைய வீட்டுக்கு, என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு, என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு அனுப்பி விடுகிறான். அவர் பெயர் சபாயிலிருந்து ஆரான் என்கிற ஊருக்கு யாக்கோபு போகிறார். போகும்போது வெறும் கோலும் கையுமாய் போனார். நமக்கு தெரியும். மாமா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கிணற்று யாரை பார்க்கிறார்? ராகேலை பார்க்கிறார். ராகேலை ரொம்ப நேசிக்கிறார். அப்புறம் நமக்கு தெரியுது அங்கே லாபானுடைய வீட்டில இருக்கிறார். அப்ப அவன் கேட்கிறாரு, லாபான், நீ இப்படி சும்மா வேலை செய்யலாமா? நான் உனக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும்? அவன் சொன்னா, எனக்கு உங்களுடைய மகளை கொடுங்க என்று சொல்லி. அதற்காக நீ 7 வருடம் நீ வேலை செய்யணும்னு சொன்ன போது யாக்கோபு 7 வருடம் லாபான் வீட்டிலே வேலை செய்கிறார். யாருக்காகங்க? ராகேலுக்காக. ராகேலுக்கு ரொம்ப அழகுள்ள பெண். ராகேல் ரொம்ப அழகுள்ள ஒரு பெண். ஆனா ராகேலை ரொம்ப அதிகமாய் நேசித்தான். அப்போ 7 வருடம் வந்தது. 7வது வருடம் முடிவிலே அவங்க மாமா என்ன பண்ணினார், அந்த இரவிலே, அந்த கல்யாண நேரத்திலே, மாலை நேரத்திலே பெண் ராகேல் அல்ல, அவங்களுடைய அக்காவாகிய லேயாலை அந்த மணப்பெண்ணாக உட்கார வைத்தான். இவன் எப்படி அண்ணனாக நடித்து ஏமாத்தினானோ அதே போல இந்த யாக்கோபும் என்ன பண்ணப்பட்டான்? ஏமாற்றப்பட்டான். அடுத்த நாள் தான் தெரிகிறது, இது ராகேல் இல்ல, இது லேயால் என்று சொல்லி. அப்போ அவன் கேட்கிறான், ஏன் மாமா நீ இப்படி ஏமாத்தி விட்டீர்கள்? அப்ப சொன்னா, மூத்த பிள்ளை இருக்கும் போது 2வது பிள்ளையை திருமணம் செய்து கொடுப்பது இது முறையல்ல என்று சொல்லி மாமனார் சொன்னார், இவளையும் உனக்கு தருகிறேன், நீ இன்னும் 7 வருடம் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஊழியம், அதாவது வேலை செய்ய வேண்டும் என்று. அப்போ யாக்கோபு அதற்கு ஒத்துக்கொண்டு மீண்டும் ஒரு 7 வருடங்கள், 14 ஆண்டுகள், 14 நாள் போல கழிந்து விட்டது. ஏன்னா அவளை அதிகமாய் நேசித்தபடியினாலே 14 ஆண்டுகள் கழித்து ராகேலை திருமணம் செய்து கொண்டான். மீண்டும் ஒரு 7 வருடம் அங்க இருக்கிறான். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் யாக்கோபு லாபான் வீட்டிலே வேலை செய்கிறான். இப்படி இருக்கும்போது
ராகேலுக்கு என்ன இல்லை அப்படின்னா குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனா நேசிக்கப்படாத விரும்பப்படாத லேயாளுக்கோ ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். அப்போ முதல் குழந்தை பிறக்கும் போது அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டான். நம்ம அந்த புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 30 அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 29வது அதிகாரம் 30-31. யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தால், ராகேலோ மலடியாய் இருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். ரூபன் என்ற ஒரு பெயருக்கு என்ன அர்த்தம்னா, இப்பொழுது என் புருஷன் என்னை என்ன பண்ணுவாருங்க, நேசிப்பார். ஆனால் அந்த யாக்கோபோ அதிகமாய் நேசித்தது யாரை என்றால் ராகேலை அதிகமாய் நேசித்தபடியினாலே, ஒருவேளை இவர் அதிகமாய் யார் கூட தான் இருந்திருப்பாருங்க, ராகேல் கூட தான் இருந்திருப்பார். இவருடைய தன்னுடைய புருஷனுடைய அன்பு அவளுக்கு கிடைக்காதபடியினாலே அவள் தன்னுடைய புருஷனுடைய அன்புக்காக அந்த லேயாள் ஏங்கி இருந்திருப்பாள். எப்ப என்கிட்ட வந்து பேசுவார், எப்ப என்கிட்ட வந்து நேரத்தை செலவழிப்பார், எப்பொழுது என்னை வந்து விசாரிப்பார் என்று சொல்லி இந்த லேயாள் இருந்திருக்கலாம். அதனாலதான் சொல்றாரு, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். அந்த குடும்பத்திலே அவள் ஒரு பொருட்டாவே நினைக்கல. அவளை வந்து கூச்ச பார்வை உள்ளவள் என்று வேதம் சொல்லுகிறது. அவளை பார்க்கும் போது அவளுக்கு பிடிக்காமல் இருந்தது. அப்போ ஒரு கணவர் ஒரு மனைவி பிடிக்கலைன்னா அந்த மனைவியுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். அதே போல இந்த லேயாள் ரொம்ப துக்கத்தோட இருக்கிறாள், அற்பமாய் நினைக்கப்படுறாள். யாரும் அவளை விசாரிக்கல, அவளோடு கூட நேசிக்க அந்த கணவர் ராகேலை நேசிக்கிறாரே ஒழிய என்னை நேசிக்கவில்லை என்று சொல்லி லேயாள் ரொம்ப கவலைப்பட்டிருப்பா. ஆனாலும் கர்த்தர் அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தால், அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கும் போது, இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, என் புருஷன் என்ன பண்ணுவாங்க, நேசிப்பார் என்று சொல்லி ரூபன் என்று பெயரிட்டாள். அந்த ரூபன் என்று சொன்னா அதாவது அவன் சொல்லுகிறான், இவ்வாறு என் கணவர் என்னை அதிகமா என்ன பண்ணுவார், நேசிப்பார். ரூபன் பிறந்துட்டான். ஏன்னா அந்த கல்யாணம் ஆனோன்னு ஒரு குழந்தை பிறக்கணும்னா அது பெற்று அந்த கணவன் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஆண் குழந்தை என்று சொன்னா இன்னமும் ரொம்பவும் சந்தோஷம். அதனாலதான் அந்த 49ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றான், ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதல் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன். ரூபன் என்ற பெயரிலே அந்த யாக்கோபு சொல்லுகிறார், நீதான் என்னுடைய பலனாய் இருக்கிறாய், நீ என்னுடைய சத்துவமாய் இருக்கிறாய், நீதான் என்னுடைய சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறாய், நீ எல்லாரையும் காட்டிலும் எப்படிப்பட்டவனாய் இருப்பாய், விசேஷித்தவனாய் இருப்பாய். அல்லேலூயா. அப்படி என்று சொல்லி யாக்கோபு லாஸ்ட் அவன் சொல்லுகிறான். ரூபன் என்று சொல்லும் போது என்னன்னா, சேஷ்ட புத்திரன் என்று சொல்லும் போது அவர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உண்டு. என்ன ஆசீர்வாதங்கள்? விசேஷித்த ஆசீர்வாதம். அதாவது அவர்களுக்கு என்ன வராதாம், அதாவது எந்த விதத்துல குறைவே இருக்காதாம். அவங்க கையிட்டு செய்கிற வேலையில ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு கிடைக்கிறது, பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, மூத்த குமாரனுக்கு தான் அந்த குடும்பத்தினுடைய ஆசாரியத்தின் ஒரு பட்டம் பதவி கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த சேஷ்ட புத்திரன் என்று சொல்லும் போது பாகம் பிரித்து கொடுப்பாங்கல்ல, அதுல 2 பங்கு பாகம் யாருக்கு வரும் என்றால் மூத்த குமாரனுக்கு வரும். மூத்தவர்களுக்கு அதுதான் சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தகப்பன் ஸ்தானத்தின் அடுத்த ஒரு ஸ்தானத்துல இருக்க வேண்டியவர் தான் யார் என்றால் மூத்த குமாரன் என்று சொல்லப்படுகிறது. இந்த பதவி எல்லாம் யாருக்கு வைத்திருக்கிறார்? முதல் பிறந்த மூத்த குமாரராகிய
இந்த ரூபனுக்கு. அப்ப ஆபிரகாம், அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு, அதுக்கப்புறம் யார் பெயர் வந்திருக்கணும் தெரியுங்களா? ரூபனுடைய பெயர் வந்திருக்க வேண்டும். அந்த அந்த முற்பிதாக்களுடைய அந்த பெயர் அட்டவணையில நீங்க பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு அப்புறம் யாருங்க? ஈசாக்குக்கு அப்புறம் யாக்கோபு, யாக்கோபுக்கு அப்புறம் ரூபன் என்று வந்திருக்கணும். ஆனா ரூபன் என்று வரல. அதுக்கப்புறம் யூதா, யோசேப் அப்படியெல்லாம் மாறுது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் அந்த ரூபன் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொல்லி அடுத்த வசனத்திலேயே சொல்லுகிறார். 49 வசனத்திலே, தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. எவ்வளவு பெரிய ஒரு சாபமான வார்த்தை, எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. இப்படிதான் சொன்னா, நீதான் எனக்கு மேன்மை, நீதான் எனக்கு விசேஷமானவன், நீதான் எனக்கு இப்போ வந்து அதாவது என்னுடைய பலன் நீங்கதான், நீதான் என்னுடைய சத்துவம், உன்னாலதான் என்னுடைய அதாவது தகப்பன் ஸ்தானத்துக்கு உயர்த்தினதே இந்த ரூபன் தான், முதல் பிறந்த குழந்தை தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பிள்ளையை பார்த்து அடுத்த நேரத்திலே அப்படியே அந்த ஆசீர்வாதம் என்னவாய் மாறுகிறது? ஒரு சாபமாய் மாறுகிறது. ஏன் அந்த சாபமாய் மாறுகிறது என்று சொல்லி அதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மளையும் என்னவாய் வைத்திருக்கிறார் என்றால் விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அந்தகாரத்துல இருந்தோம், பாவத்துல இருந்தோம், இருளில இருந்தோம். ஆண்டவர் நம்மளை இருளின் அதிகாரத்திலிருந்து அவருடைய ராஜ்யத்தின், இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள் நம்மளை பிரவேசிக்க பண்ணி ஆண்டவர் நம்மளை என்னவாய் வைத்திருக்கிறார் தெரியுங்களா? நம்ம ஒவ்வொருத்தரும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அவருக்கு பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறீர்கள், அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்களா யாருங்க? சொல்லுங்க. அவருக்கு சொந்த ஜனம். அப்புறம் அவர் சொல்றது பரிசுத்த ஜாதியா இருக்கிறீர்கள். நீங்கள் தான் ராஜரீக ஆசாரிய கூட்டம். சொல்லுங்களேன். நான் தான் ராஜரீக ஆசாரிய கூட்டம். சொல்லுங்களேன். நான் விசேஷமானவன். கையெழுத்து சொல்லுங்க. நான் விசேஷமானவன். அந்த விசேஷ விதமாய் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜாதிகள் ஜனங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை என்னுடைய சொந்த ஜனம், என்னுடைய சொத்து நீதான் என்று சொல்லுகிறார். நீதான் என்னுடைய பரிசுத்த ஜனம், என் சொந்த ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டு அவருக்கென்று நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்லவே அல்ல. யாருங்க? ஏதோ வந்தோம், ஏதோ ஆண்டவரை தெரிந்து கொண்ட சர்ச்சுக்கு வர்றோம் போறோம், அப்படி அல்ல. ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் விசேஷமானவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பரிசுத்தமான ஜாதி என்று வேதத்துல பார்க்கிறோம். சரி, இப்போ ஏன் அந்த யாக்கோபுடைய அந்த இவ்வளவு ஆசீர்வாதங்களை சொன்ன யாக்கோபு அடுத்த வசனத்திலேயே, அடுத்த நிமிடத்திலேயே நீ மேன்மை அடைய மாட்டாய், நீ வந்து மேன்மை அடைய மாட்டாய், நீ தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே என்று சொல்லி ஏன் அந்த சாபம் வந்தது என்றால், இந்த ரூபன் ஒரு காரியத்தை தவறு செய்தான். நம்ம பாக்குறோம், யாக்கோபுக்கு 4 மனைவிகள், 2 பேர் தான் சொன்னேன், 2 பேர் இருக்காங்க. சில்பால், அப்புறம் வந்து பில்கால் என்று சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. அது அந்த காலத்துல இது அனுமதிக்கப்பட்டது. இப்பெல்லாம் அது என்ன பண்ணக்கூடாதுங்க, பைபிள்ல எழுதி இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதையெல்லாம் ஃபாலோ பண்ண கூடாது. ஆண்டவர் வந்து அதெல்லாம் மாற்றி விட்டார். சரி, அப்போ அந்த நேரத்துல இந்த ராகேலை குறித்து சொன்ன பாத்தீங்களா, அந்த ராகேலுக்கும் குழந்தை பிறக்கிறது. எப்ராத்தாங்கிற இடத்துல வரும்போது, 2வது குழந்தை பிறக்கும் போது எப்ராத்தாங்கிற இடத்துல வரும்போது ராகேல் அந்த பிரசவ வேதனையிலே ஒரு ஆண் குழந்தையை பெற்று அந்த பிரசவ வேதனையில அவள் மரித்து போகிறாள். அப்ப அங்கிருந்து அவங்க என்ன பண்றாங்க, கடந்து வேற ஒரு ஊருக்கு வருகிறாங்க. அந்த ஊருக்கு வரும் பொழுது ஒரு இடத்துல கூடாரம் போட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த இருக்கும் பொழுது இந்த ரூபன் என்ன செய்கிறான், இன்னொரு மனைவி ஆகிய பில்கால் இடத்தில் தவறான ஒரு காரியத்தை செய்தான். இங்க எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம்.
தேசத்தில் தங்கி குடியிருந்த பொழுது ரூபன் போல் தன் தகப்பனாகிய மறுமனையாட்டியுடைய 22 இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருந்த பொழுது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய மில்காவோடு சேமித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். அப்போ தகப்பனார் இல்லாத நேரத்திலே இந்த ரூபன் என்ன செய்தான் என்றால், இன்னொரு மறுமனை ஆட்டியினிடத்துல போய் என்ன பண்ணான்? தவறாக அவன் நடந்தான், தவறான காரியத்தை செய்தான். இதை இஸ்ரவேல் யாக்கோபு கேள்விப்பட்டான். அல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், ஏன் அவனுக்குள்ள அந்த இச்சை அடக்கம் இல்ல, ஏன் அவன் ஒரு அந்த காரியத்தை மீறினான், ஏன் அந்த காரியத்துக்கு அவன் இடம் கொடுக்கிறான் என்று சொல்லி, அதனாலதான் அந்த யாக்கோபு சொல்லுகிறார், நீ என்ன பண்ணினா மேன்மை அடைய மாட்டாய், நீ என்னுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ என் படுக்கையை தீட்டுப்படுத்தினாய், இதனால நீ என்ன பண்ண மாட்டாய்? மேன்மை அடைய மாட்டாய். பாவம் எந்த ஜனத்துக்குமே அது இகழ்ச்சியை கொண்டு வரும். என் பாவம் எந்த ஜனத்தையும் அது அதை தொடர்ந்து பிடிக்கக்கூடியதா இருக்கிறது. பாவம் செய்கிறவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறபடியால் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்ல பார்க்கிறோம். ஆனா முதல் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணீரை போல தளம்பினவனே. என்ன பட்டிருக்குங்க? தண்ணீரை போல தளம்பினவனே. அவனுக்குள்ள ஒரு மன உறுதி என்பது அவனுக்குள்ளாக இல்லாமல் இருந்தது. இப்ப தண்ணீர் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு உருவமே சொல்ல முடியாது. அது பாட்டில்ல ஊத்துனா பாட்டில்ல இருக்கிற மாதிரி இருக்கும், வேற ஒரு பாத்திரத்துல ஊத்தீங்கன்னா அது வேற ஒரு பாத்திரத்துல இருக்கிறது போல மாறிடும், தரையில ஊத்தினீங்கன்னா தரையில இருக்கிறது போல அது தண்ணீர் மாறிவிடும். அப்ப அவனுடைய மனதுல என்ன இல்லை அப்படின்னா, உறுதி என்பது அவனுக்குள்ளே இல்லாமல் இருந்தது. தண்ணீரை போல தளம்பினவனே, தண்ணீரை போல உறுதியற்றவனாய் இருக்கிறவனே, ஒரு நிலையான ஒரு வடிவம், நிலையான ஒரு உருவம் தண்ணீருக்கு இல்லாதது போல நீ உன்னுடைய காரியத்திலே நீர் நிலையாக இல்லை, நீர் உறுதியாக இல்லை, நீ உன்னுடைய இச்சை அடக்கத்திலே எப்படி அல்ல இல்லை என்றால் உறுதியாய் இல்லாதபடியினாலே நீ என்ன அடைய மாட்டாய்? மேன்மை அடைய மாட்டாய். எந்த ஒரு பாவம் செய்கிற தேவனுடைய பிள்ளை யாரா இருந்தாலுமே ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாதுங்க? பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ வேதத்துல நம்ம பார்க்கிறோம், தண்ணீரை போல தளம்பினவனே. அப்ப நமக்குள்ள ஒரு உறுதி, மனசுல என்ன இருக்கணுங்க? ஒரு உறுதி இருக்கணும், ஒரு இச்சை அடக்கம் இருக்கணும். யாரும் பார்க்கல, நான் எப்படி வேணாலும் நடக்கலாம், என்னை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்ல அப்படி என்று சொல்லி நாம் எதையும் துணிந்து செய்துவிட முடியாது. எல்லாவற்றையும் பார்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சத்தியத்தை மாற்றி விடுகிறார்கள். இன்னைக்கு யாராவது சொன்னா அவங்க பேச்சை கேட்டுறாங்க, யாராவது ஒரு புதிய காரியத்தை சொன்னா அவங்களுடைய பேச்சை கேட்டுறாங்க. நம்முடைய மனம் வேதனிக்க கூடாது, நம்முடைய மனம் இங்கேயும் அலைப்பாய கூடாது, நம்முடைய மனம் பிசாசுக்கோ இல்ல சத்ருவுக்கோ இடம் கொடுக்க கூடாது. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் அவனுடைய வலையில என்ன பண்ணுவார்கள்? விழுந்து விடுவார்கள். நீங்கள் விசுவாசத்திலே உறுதியா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு உறுதி இருக்கணும். ஜெபம் பண்ணுகிறதுலே ஒரு உறுதி இருக்கணும். நீங்கள் எடுத்த தீர்மானத்திலே ஒரு உறுதி இருக்கணும். ஆனால் இந்த ரூபனோ இப்ப சூழ்நிலை சாதகமா இருக்கிறது, இப்ப யாருமே இல்ல, ஒருவேளை யாக்கோபு எங்கேயாவது போயிருந்திருக்கலாம், இப்ப யாரும் இல்ல, நான் என் துணிந்த இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி அவன் அந்த காரியத்தை அவன் துணிந்து அந்த ரூபன் செய்தபடியினால்தான் அவனை பற்றி அந்த வார்த்தை வருகிறது, நீ மேன்மை அடைய மாட்டாய். அப்போ நாம் எவ்வளவு நம்ம மனசுல எவ்வளவு ஒரு உறுதியை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்துல எவ்வளவாய் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம சூழ்நிலைகளுக்கு தகுந்த போல நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? மாறக்கூடாது. சூழ்நிலைகளுக்கு தகுந்த யாரும் இல்ல, யாருமே பார்க்கல, என்ன வேணா செய்யலாம், நாம் யாரும் இல்ல, என்ன வேணா நம்ம பேசிக்கொள்ளலாம், நல்ல அல்ல. தேவன் பார்க்கிறார். நம்ம தேவனுடைய வார்த்தையிலே, சத்தியத்திலே, ஜெபத்திலே, விசுவாசத்திலே உறுதியை தேவன் எதிர்பார்க்கிறார். ரூபன் உறுதியற்றவனாய் இருந்தான். அந்த ரூபன் அவனுக்குள்ள ஒரு இச்சை அடக்கம் அவனுக்குள்ளே
இல்லாமல் இருந்தது. நினைத்தால் அந்த நேரத்துல எவ்வளவு திருமணம் கூட பண்ணிருக்கலாம். ஏன்னா அவனுக்கு யாக்கோபே 4 திருமணத்தை பண்ணியிருக்கிறான். அவன் நினைத்தா வேற திருமணம் பண்ணிருக்கலாம். ஆனா அவன் சொல்லுகிறார், நீ என்னுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ என்னுடைய படுக்கையின் மேல் ஏறினாய் என்று சொல்லி அந்த நேரத்துல அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த ரூபனுடைய இருதயம் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கும், துடித்திருக்கும். நினைச்சு பாருங்களேன், இது தகப்பன் அந்த கடைசி நேரத்துல சொல்லுகிற ஆசீர்வாதத்தின் வசனம் தான் இது. ஒவ்வொரு பிள்ளைகளாய் 12 கோத்திரத்தையும் நிறுத்தி 12 பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆனா முதல் மகனாகி அந்த சேஷ்டபுத்திரன் அந்த ஆசீர்வாதத்தை இந்த ரூபன் இழந்து போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அவன் உறுதியற்றவனாய் இருந்தான், தண்ணீரை போல தளம்பினவனாய் இருந்தான். அவனுடைய இருதயத்திலே இச்சை அடக்கம் இல்லாதபடிக்கு தவறான காரியத்தை அவன் செய்தபடியினால்தான் இப்படிப்பட்ட ஒரு சாபமான வார்த்தையை இந்த ரூபன் பெற்றுக்கொண்டான். நாம் எப்படி நம்ம நடந்து கொள்ளுகிறோம், நம்முடைய சிந்தனை எப்படியா இருக்கிறது? தேவன் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த நாட்கள்ல பாவம் ரொம்ப பெருகி இருக்குது. இந்த நாட்கள்ல இந்த மொபைல் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா பாவம் செய்வதற்குரிய ஒரு வழிகாட்டி என்று சொல்லலாம். ஒரு நம்மளை நடத்துகிறது. நம்ம கையில வச்சுட்டு ஆண்டவர் தான் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. ஆனா இன்னைக்கு மொபைல் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை ஆமா கை விடுவதில்லை என்று சொல்லி இன்னைக்கு மொபைல் நம்மளை வழி நடத்துது. ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்று நமக்கு தெரியல. இன்னைக்கு அநேக காரியங்கள் மொபைல் மூலமாக தான் வருகிறது. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் தவறான பாவத்துல விழுந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் தவறான விபச்சார பாவத்துல விழுந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை கணவன்மார் தவறான உறவுகளிலே இருக்கிறாங்க. எத்தனை பேர் பிள்ளைகள் தவறான காரியத்துல இருக்கிறாங்க. இது அத்தனைக்குமே காரணம் எது தெரியுங்களா? இந்த மொபைல் தான். இதை யார் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிப்பார்கள். யார் அதோட கண்ட்ரோல்ல போய் மாட்டிக்கிறாங்களோ அது ஜெயிக்கும். நீங்க யார் கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க? மொபைல் உங்க கண்ட்ரோல்ல இருக்கா, இல்ல நீங்க மொபைல் கண்ட்ரோல்ல இருக்கிறீங்களா என்பது அதுதான் உங்களுக்கு வெற்றியினுடைய காரியமா இருக்கிறது. நாம் எதற்கு இடம் கொடுக்க கூடாதுங்க. ஆமா, பிசாசின் தந்திரத்துல ஒண்ணு இந்த மொபைல். பிசாசின் தந்திரத்துல ஒண்ணு அது நீங்க உங்கள் கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். ஆனா அதே உங்களை தவறாய் வழிநடத்தக்கூடிய ஒரு காரியமாய் மாறுச்சுன்னா பிசாசு ஜெயித்து விடுவான். ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஆனா இந்த ரூபன் தன்னுடைய அந்த பொறுப்பிலே, தன்னுடைய தகப்பன் ஸ்தானத்துல இருக்க வேண்டிய ஒரு குடும்ப பொறுப்புல இருக்க வேண்டிய அந்த ரூபனோ தவறான பாவத்தை செய்தபடியினாலே அவன் மேன்மை அடையவில்லை, அவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று வேதத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். இதுல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 2வது காரியம், ரூபன் உத்தரவாதம் பண்ண முடியவில்லை. உத்தரவாதம் இல்லாதவனா இருக்கிறான். அப்படின்னா ஒரு பொறுப்பற்றவனாய் இருந்தான். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 35:19-22 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீர்களானால், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல ரூபன் அதை கேட்டு அவனை அவன் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு வர மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், இந்த ரத்தம் நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். இங்கே நம்ம பார்க்கிறோம், ரூபன் இப்ப 12-11 சகோதரர்களும் ஆடுகளை மேய்க்க போய்விட்டார்கள். யாக்கோபு தன் அதிகமாய் நேசித்த யோசேப்பை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ போய் சகோதரர்களை விசாரித்து கொண்டு வா, அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு அப்ப அவர் சீகேம்ங்கிற இடத்துல போய் அவங்க ஆடு மேய்க்க போனாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு தேடி போகிறார். அப்ப அவங்கள விசாரிக்கிறாங்க, எங்க சகோதரர் இங்க வந்தாங்களா? அப்ப அவங்க சொல்றாங்க, வந்தாங்க, இங்கிருந்து வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க, தோத்தான் என்கிற இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த யோசேப்பு தோத்தான் என்கிற இடத்துக்கு தேடி போகிறார். தூரத்துல வருகிறதை இந்த சகோதரர்கள் எல்லாம் கண்டு அவர்கள் பிளான் பண்றாங்க, இவன் தானே அந்த தரிசனத்தை சொன்னவன், இவன் தானே நம்மளை கொல்லணும், நம்ம அவங்க காரணம் அதாவது மண்டியிட்டு மடங்குவான் என்று சொன்னானே, நம்ம மட்டும் இல்ல சூரியனும் சந்திரனும் தாய் தகப்பனும் கூட
இவன் முன்னாடி மண்டியிடுவான் என்று சொன்னானே, இவன் சொன்ன தரிசனம், சொன்ன கனவு, சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்க்கலாம் என்று சொல்லி இவங்க அண்ணன்மாரெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு பிளான் திட்டம் பண்ணி இவன் வரும்போது இவன் என்ன பண்ணிடலாம், இவனை கொன்று போட்டு விடலாம், ஒரு மிருகம் அவனை அடித்தது என்று சொல்லி 20வது வசனத்துல நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பற்றித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவருடைய சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். அப்ப இந்த சகோதரர்கள் எல்லாம் திட்டம் பண்றாங்க, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இதோ யோசேப்பு வருகிறான், அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்த்தலாம், அவனை கொன்று இந்த குழியில போட்டா அவனுடைய சொப்பனம் எப்படி நடக்கும் என்று பார்க்கலாம் என்ற திட்டத்தில எல்லாம் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார், ரூபன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த ரூபன் எல்லாருக்கும் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்க வேண்டியவர். மற்ற 11 சகோதரர்கள் 10 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் அவர் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கணுங்க, ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து சொல்லியிருக்கணும், அப்படி நம்ம செய்யக்கூடாது, அவன் நம்மளுடைய சகோதரனா இருக்கிறான், அவன் நமக்கு கூட பிறந்த ஒரு ரத்தமா இருக்கிறது, நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவனை கொல்லக்கூடாது என்று சொல்லி எப்படியாவது தப்பித்து வச்சிருக்கணும். ஆனா அந்த ரூபனும் அவங்க செய்கிற அந்த தவறான செயலுக்கு இவனும் இடம் கொடுத்தான், மறைமுகமா இடம் கொடுத்தான். அந்த இடத்துல சொல்றான் எப்படியாவது கொண்டு போய் அப்பாட்ட சேர்த்தணும். ஆனா இவனும் என்ன பண்றாங்க, அவனுடைய தவறுகளுக்கு இடம் கொடுத்து அந்த குழியில போடுவதற்கு உதவி, குழியில போடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த நேரத்துல ரூபன் இல்லாத நேரத்துல அந்த குழியில தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூபன் இல்ல, அப்ப என்ன நடக்குதுன்னா, மீதியான் தேசத்திலிருந்து ஜனங்கள் அதாவது வியாபாரம் செய்ய வருகிறாங்க. அவர்களிடத்துல பார்த்து அவன் சொல்றான், இவனையே நம்ம கொல்லணும், இந்த மீதியான இடத்துல நம்ம விற்று போடலாமே என்று சொல்லி 20 வெள்ளிக்காசுக்காக யோசேப்பை விற்று விடுகிறார்கள். அப்ப திரும்பி வந்து பார்க்கிறார் 29வது வசனத்துல, பின்பு ரூபன் அந்த குழியின் இடத்திற்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு. அதற்குள்ள என்ன நடந்துருச்சு, அவங்க சகோதரர்கள் இவனை நீ கொல்ல வேண்டாம் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அந்த மீதியான இடத்துல யோசேப்பை விற்று விடுகிறார்கள். திரும்பி போகும்போது யோசேப்போடு கூட அவங்க தகப்பன் இடத்துல அவன் என்ன பண்ணவில்லை, போகவில்லை. ரூபன் அப்ப கேட்கிறாரு, எங்க என் பிள்ளை என்று கேட்கும்போது அவங்க அந்த இடத்துல பார்க்கும்போது அவன் அந்த ரூபனோ தன்னுடைய சகோதரர்களுக்காக உத்தரவாதம் பண்ணவில்லை. இன்னொரு சம்பவம் நடக்குது, அந்த தேசத்துல பஞ்சம் பெருகிறது. அதே போல யோசேப்பு எகிப்துல எதவா இருக்கிறார், ஒரு மந்திரியா இருக்கிறார், எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். செய்தி கேட்டு போறாங்க, எல்லாரையும் விசாரிக்கிறார் யோசேப்பு. அப்பொழுது ஒரு பிள்ளையை பிடித்து வைத்துக் கொண்டு, உன் வீட்டுல உங்க அப்பா நல்லா இருக்காரா, தம்பி நல்லா இருக்காரா, எல்லாரையும் விசாரிக்கிறார். அப்பொழுது யாரையும் பிடித்து வைத்துக் கொள்கிறார்னா, ஒரு இன்னொரு மகனை என்ன பண்ணுறாரு, அவரை தன்னுடைய பக்கத்துல வச்சுட்டு நீ போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, இன்னொரு தம்பி நீ அழைத்துட்டு வா அப்படிங்கும்போது அவங்க அப்பாட்ட போய் சொல்றாங்க. அவர் அந்த பார்வோன், அந்த எகிப்து ராஜா, உங்க வீட்டுல இருக்கிற இன்னொரு மகனை அழைத்து கொண்டு, பென்யமீனை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் போது அவங்க தகப்பனார் சொல்லுகிறார், நான் உன்னை நம்பி என்ன பண்ண மாட்டேன், பென்யமீனை உன்னிடத்திலே நம்பி நான் என்ன பண்ண மாட்டேன், அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி அந்த தடை பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் யூதா தான் சொல்றாரு, இல்லப்பா நான் அவனை பத்திரமா என்ன பண்ணிடுறேன், திருப்பி கொண்டு வந்து உங்களிடத்துல சேர்த்துரு. ஏன்னா அவன் சொல்றான், என்னுடைய பிள்ளையை என்னை விட்டு என்ன பண்ணி விட்டார்கள், என்னை பிரித்து விட்டார்கள், என் துக்கத்தோட என்னுடைய ஆத்மா பாதாளத்துல போய் இறங்கும், நான் என் பையன் இல்லாமல், யோசேப்பு இல்லாமல் நான் இன்னும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், அழுது கொண்டிருக்கிறேன், துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், இவனையும் நீங்க என்ன பண்ணி போகக்கூடாது, அழைத்து கொண்டு போகக்கூடாது என்று சொல்லி ரூபனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்காதபடிக்கு யாக்கோபு தடுத்தான். ஏன் தடுத்தான் என்றால், அவன் அந்த பிள்ளை சகோதரனை குறித்து உத்தரவாதம் பண்ணவில்லை. என்ன பண்ணலைங்க, உத்தரவாதம் என்றால் ஒரு பொறுப்பு. சொல்லுங்களா, என்னதுங்க, ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு ஆண்டவர் நம்ம கையில கொடுத்தார் என்றால் அந்த பொறுப்பை நிறைவேற்றி கொண்டு போது தகப்பனிடத்துல, அப்பா இடத்துல, ஏசப்பா இடத்துல கொண்டு போய் நிறைவேற்றி கொடுப்பதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவாதம். என்னதுங்க சொல்லுங்க, உத்தரவாதம். அப்புறம் யாக்கோபு சொல்றாரு, அவரை என்கிட்ட அனுப்புங்க. அந்த யூதா சொல்லுகிறார்,
அந்த மகனை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு பத்திரமா கொண்டு வந்து உங்ககிட்ட நான் சேர்த்துவேன் என்று சொல்லி யூதா சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை நீங்க பாருங்க. 42 அதிகாரம் 8-9 வசனத்துல, ஆதியாகமம் 43:8-9. பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளை ஆண்டானை என்னோட அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்தில் கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. இப்பொழுது அடுத்த யூதா வந்து சொல்லுகிறார், இப்ப அந்த பிள்ளைங்களுக்கு அனுப்புனாதான் எங்களுக்கு சாப்பாடு, நம்ம பஞ்சத்துல இருக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம், வறுமையில இருக்கிறோம். இப்போ அந்த போய் ஆகாரம் வாங்கணும். ஆனா அந்த ஆகாரம் வாங்குறதுக்குள்ள யாரை அனுப்புனதான் அவர் கொண்டு வர, சிமியோனை அனுப்புவேன்னு சொல்லிட்டாரு. உங்க வீட்டுல இன்னொரு தம்பி இருக்கிறாரே பென்யமீனை கூட்டிட்டு வந்தாதான் நான் அந்த சிமியோனை அனுப்புவேன், உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ கேக்குறாரு, நீ ஏன் இதெல்லாம் சொன்னீங்கன்னா, இல்ல அவர் கரெக்டா கேக்குறாரு, உங்க அப்பா நல்லா இருக்காரா, அவன் தம்பி இருக்கா, இன்னொரு சகாதம் இருக்கா, எல்லா விஷயத்தையும் அவர் நல்லா கேட்கும் போது நாங்க பதில் சொல்லாம இருப்பது எப்படி என்று சொல்லி, அப்ப அவங்க சொல்ற யூதா சொல்லுகிறார், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவனுக்காக நான் என்னை நம்பி அந்த பிள்ளைய கொடுங்க, என்னை நம்பி அந்த பென்யமீனை கொடுங்க, நாங்க போனாதான் நமக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் அவனுக்காக, ஒருவேளை அவன் திரும்பி வராட்டி அந்த குற்றம் என் மேல இருக்கட்டும், என் பிள்ளைகள் மேல இருக்கட்டும் என்று சொல்லி நான் அந்த பிள்ளைக்காக உத்தரவாதம். அல்லேலூயா. அந்த உத்தரவாதம் என்று சொன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இந்த காரியத்திற்காக நான் என் ஜீவனை பணயம் வைத்து நான் அதற்கு பதில் சொல்லுகிறேன், நான் அதற்காக பலியாகிறேன், நான் அதற்கு பொறுப்பு, அந்த பென்யமீன் வருவதற்கு நான் தான் பொறுப்பு என்று சொல்லி அந்த யூதா பொறுப்பெடுத்தாரே ஒழிய யார் பொறுப்பு எடுக்க முடியலைங்க. ரூபன் பொறுப்பெடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த முதல் அந்த சாப்பாடெல்லாம் கொண்டு வந்த யோசேப்பை கொல்லுவதற்கு சகோதரனோடு கூட சேர்ந்து அவன் திட்டம் பண்ணினபடினாலே அவன் தன்னுடைய உத்தரவாதத்தை இழந்து போனான், அந்த பொறுப்பை அவன் இழந்து போனான். அந்த பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு சகோதரர்களை பாதுகாக்க வேண்டும், தகப்பனிடத்துல கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்பை அந்த ரூபன் இழந்து போனனாலதான் அவனுடைய பொறுப்பு யாருக்கு போனது தெரியுங்களா? யூதாவுக்கு போனது. அதனாலதான் யூதாவுக்கு ராஜசிங்கமா இயேசு கிறிஸ்து வந்தார். அவருடைய பொறுப்பு யூதாவுக்கு மாறினது. அவன் யூதாவிலிருந்து அநேக ராஜாக்கள் எழுப்பினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப உத்தரவாதம் பண்ண முடியாத ஒரு ரூபனாக இருந்தான். அடுத்தது ரூபனை குறித்து நம்ம பார்க்கிறது என்னன்னா, நம்ம அநேக காரியங்களிலே கடமை தவறுகிறோம் என்றால் அதுவும் உத்தரவாதம் இல்லாதவர்கள் அர்த்தம். ஆனால் உங்களுக்கு என்று ஒவ்வொரு கடமைகளை வைத்திருக்கிறார். குடும்பத்திலேயே சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். குடும்பத்துல என்ன கொடுத்திருக்கிறாங்க? கணவனுக்குரிய பொறுப்பு உண்டு, மனைவிக்கும் சில பொறுப்புகள் உண்டு, பிள்ளைகளுக்கு உண்டு. பிள்ளைகளை வளர்த்தி பிள்ளைகளை கொண்டு வந்து தெய்வ சமூகத்துல நிறுத்துவதற்கு என்று ஒரு பொறுப்பு உண்டு. மோசே குழந்தையாய் கற்கும் போது அந்த பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தையை வளர்க்கும் போது பெற்ற தாயினிடத்திலேயே கொடுத்து இது எனக்காய் வளர்த்தது என்று சொன்னா, அவர் கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள் வளர்த்தி கொண்டு போய் அவன்கிட்ட மோசையை கொடுக்கிறார். அந்த பொறுப்புணர்வு சொல்லுங்களேன். ஆண்டவர் பிள்ளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ இவனை எனக்காக வளர்த்திடு, எனக்காக வளர்த்திடு. அந்த உத்தரவாதம் யாருக்கு உண்டு? பெற்றோர்களுக்கு உண்டு. யாருக்கு உண்டுங்க? பெற்றோரிடத்துலதான் ஆண்டவர் கணக்கு கேட்பார். பிள்ளைகள் தவறாய் நடக்கும் போதோ இல்ல பிள்ளைகள் தவறான வழியில போகும்போதோ ஏதாவது ஒரு தவறு செய்யும் போதோ அவங்களை கண்டித்து அவர்களை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொருத்தருக்குரிய அந்த உத்தரவாதம், சபைக்கு சில உத்தரவாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் சபையில என்ன உத்தரவாதம், என்ன பொறுப்பு, என்ன அதை செய்கிறீர்கள்? நீங்க செய்யலீங்கன்னா உங்களுடைய பொறுப்பு யாருக்காவது போயிடும். இப்ப உத்தரவாதம் செய்கிறவர்களாய், சபையிலே பொறுப்புள்ளவர்களாய், சபையிலே கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
எல்லா காரியத்தை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப உத்தரவாதம், பொறுப்பா நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல ஆண்டவர் சொல்ல கொஞ்சத்துல உண்மையா இருந்தா ஆண்டவர் அநேகத்துல நம்மளை என்னவாய் மாற்றுவார், அதிகாரமாய் மாற்றுவார். அப்ப பொறுப்புல உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா ஒரு நேரத்தை நீங்க கடைபிடிக்கணும். நேரத்தை என்ன பண்ணணுங்க, கடைபிடிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல 9:30க்கு நாங்க ஆரம்பிப்போம். அப்ப நீங்க 10 மணிக்கு வரக்கூடாது. உங்களுக்காக நாங்கள் நேரத்தை மாற்றிக் கொள்கிறோம். 9:30க்கு ஆரம்பிக்க போறோம்னா நீங்க எத்தனை மணிக்கு வரக்கூடாதுங்க? ஆமா. அப்ப நேரத்திலே கடைபிடித்த உத்தரவாதம், பொறுப்பிலே உத்தரவாதம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களிலே நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் பொறுப்புல உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். ஆனா ரூபனோ என்ன பண்ணலைங்க, உத்தரவாதம் பண்ணல. தன் சகோதரரை காப்பாற்ற முடியல. அதை நம்பி 2வது முறை சான்ஸ் கிடைக்கும் போது யாக்கோபு அதை கொடுக்கல. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் ரூபன்ல என்ன காரியம் என்று சொன்னா, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 15-16. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம். இசக்காரின் பிரபுக்களும் தெபொராவிலே இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷர்களும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினையால் உண்டான இதயத்தின் நினைவுகள் மிகுதி. ஆமென். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி என்று வேதத்துல பார்க்கிறோம். மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி. அடுத்தது ரூபனை குறித்து நம்ம பார்க்கிறோம். ரூபன் யுத்தத்துக்கு போகல. 3வது என்னதுங்க, ரூபன் என்ன பண்ணல, யுத்தத்துக்கு போகல. இங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை யாபீனின் ராஜா சிசரா 20 வருஷமாக கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. யுத்தத்துக்கு போறதுக்கு பாராக்கு பயம். ஆண்டவர் தெபோராளை குறித்து சொல்கிறார், நீ எழும்பி யுத்தத்துக்கு போ, நான் உனக்கு முன்னாடி போறேன்னு போய் சொல்லு. பாராக்கிட்டார். பாராக் சொல்றான், நீ வந்தா நான் போவேன், இல்லாட்டி நான் போக மாட்டேன். அப்ப அந்த பெண்ணு சொல்லுகிறாள், தெபோரா நான் வருகிறேன் யுத்தத்துக்கு. அப்ப யுத்தத்துக்கு வரக்கூடிய எல்லா கோத்திரத்திலிருந்தும் ஜனங்களை கூட்டுங்க. எல்லா கோத்திரத்திலிருந்தும் கூட்டுறாங்க. ஆனா எந்த கோத்திரம் வரல தெரியுங்களா? ரூபன் கோத்திரத்தார் என்ன பண்ணலைங்க, வரல. ஆசேர் கோத்திரத்தார் வரல. நம்ம பார்க்கல தான் கோத்திரத்தார் வரல. இசக்கார் கோத்திரத்தார் வரல. இப்படி 4-5 கோத்திரத்தார் அந்த யுத்தத்துக்கு வரல. ஆனாலும் ஜெயம் கிடைச்சதா இல்லைங்களா? கிடைச்சது. யார் வரலைன்னு சொல்லி அவங்க பின்னாடி ஆண்டவர் என்ன பண்ணல, போகல. வைத்து கொஞ்சம் பேரை கொண்டாலும் வெற்றியை கொடுக்க அவரால் முடியும். ஆனா அதுக்கு கீழே யார் வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். செபுலோனும் நப்தலியும் போர் களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். செபுலோன் கோத்திரத்தார், நப்தலி கோத்திரத்தார் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து, ஜீவனை பணயம் வைத்து அந்த யுத்தத்துல முன்னணியிலே நின்றார்களாம். ஆனா எந்த கோத்திரத்தார் வரல? நிறைய கோத்திரத்துல இந்த ரூபன் கோத்திரத்தார் தங்களுடைய காரியத்திற்காக எதற்கு நடுவுல இருந்தார்களாம்? மந்தைக்கு நடுவுல, மந்தைகளின் சத்தத்தை கேட்க தொழுவத்தின் நடுவுல இருந்து விட்டது என்ன அப்படின்னா என்ன இல்ல அவங்களுக்குள்ளாக? தேசத்தை குறித்த பாரம் இல்லை. தேசத்தை குறித்த என்ன இல்லைங்க? பாரம் இல்லை. பிரிவினைகள், ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. அப்படின்னா நான் ஏன் போகணும், நான் ஏன், எனக்கு என்ன, இதுல எனக்கு என்ன? எங்கேயோ யுத்தம் நடந்துட்டு போகுது, நான் இதுல எனக்கு சம்பந்தம் இல்ல. எனக்கு வேலை உண்டு. எனக்கு ஆடு மாடுகளை பார்க்கணும், எனக்கு தொழுவங்களை பார்க்கணும், எனக்கு நான் என் ஜனங்களுடைய நலன்களை நாங்க பார்க்கணும், என் வேலைகளை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மனோ விசாரங்கள் மிகுதி. அப்படிப்பட்ட விசாரங்கள் இருந்தபடியினாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை.
ஆனா நெப்தலியும் செபுலோன் கோத்திரத்தாரும் தங்கள் உயிரை பணயம் வைத்து தேசத்திலே அந்த தெபோராளோடு கூட பாராக்கோடு கூட மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். அல்லேலூயா. அப்ப யார் யுத்தத்துல முன்னாடி நிற்கிறாங்களோ ஆண்டவர் அதை பார்க்கிறார். யார் ஆண்டவருக்காக துணிந்து யுத்தத்துக்கு வருகிறாங்க அதை ஆண்டவர் பார்க்கிறார். யார் சுயநலமா இருக்கிறாங்க, யார் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும், நான் என் ஆடு மாடுகள் எல்லாரும் சரியா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி யார் அப்படி இருக்கிறாங்க தேவன் பார்க்கிறார். யார் யுத்தத்துக்கு எழும்புகிறார்களோ அவர்களுக்காக ஆண்டவர் நட்சத்திரங்களை எழும்ப பண்ணுகிறாராம். அல்லது இந்த யுத்தத்திலே, இந்த தெபோரா பாராக் யுத்தத்திலே நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து புறப்பட்டன என்று வசனம் சொல்கிறது. நதிகள் யுத்தம் பண்ணின என்று வசனம் சொல்கிறது. ராஜாக்கள் எழும்பினார்கள். ஆனா ஒரு சாதாரண ஒரு பெண்ணை கொண்டு அங்கே எழும்பின அந்த சிசராவை ஒரே ஆணியிலே, ஒரே சுத்தியல், ஒரே ஆணியிலே அடித்து அங்கே கொல்ல அந்த சத்ரு கொல்லப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஒரு பெண்ணு ஒரு முதல் முறை யுத்தத்துக்கு போனது யாருன்னா அந்த தெபோரா தான். அது ஒரு பெண்ணின் கையில தான் ஒரு சத்துருடைய தலை எங்க பண்ணப்பட்டதுங்க, சத்துருடைய தலை நசுக்கப்பட்டது. ஒரு சாதாரண ஒரு குடியிருக்கிற ஒரு டென்ட்ல, சாதாரண ஒரு கூடாரத்துல குடியிருக்கிற ஒரு பெண், அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கூடாரம் அடிக்கிறது தான். ஒரே போடு சத்துருக்கு கீழே விழுந்தான். ஆனா யுத்தத்துக்கு நிற்காத அந்த ரூபன் கோத்திரத்தால் அவனுடைய பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. பிரிவினைகள் இன்னைக்கு அநேக காரியங்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணிக்கிற அநேக குடும்பங்களிலே பிரிவினை வருகிறது. இல்லாத பொல்லாததை சொல்லும் போது குடும்பங்கள் என்ன வருகிறதுங்க, கசப்புகள் வருகிறது. அநேக கணவன் மனைவி பிரிக்கிறதுக்கு ஒண்ணு போதும், ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும், அவ்வளவுதான். அந்த மனசு அவங்க அப்படியே அவங்க குடும்பத்திலே சமாதானம் வச்சு போகிறாங்க. இன்னைக்கு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசுகிற வார்த்தைகள் மனோவிசாரங்கள் மிகுதி. ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. இல்லாதே பொல்லாதே சொல்லி இன்னைக்கு அவங்க யுத்தத்துக்கு வர முடியாமல் அவங்க தங்கள் தொழுவத்திலே தங்கள் ஆடுகளின் சத்தத்தை, மந்தைகளின் சத்தத்தை கேட்கவே அவர்கள் இறங்கி போனார்கள், இருந்து விட்டார்கள். அதனால அவங்க என்ன பண்ண முடியலைங்க, ஆசீர்வாதத்தை சொல்ல முடியல ரூபன். அடுத்தது ரூபன் என்ன செய்தார் என்றால், இப்ப அவங்க போயிட்டே இருக்கிறாங்க, யுத்தம் யாத்திரை பண்ணி கானான் தேசத்துக்கிட்ட வந்துட்டாங்க. யோர்தானுக்கு முன்னாடியே செழிப்பான இடத்தை பார்க்கிறாங்க. என்ன பார்க்கிறாங்க? யோர்தானுக்கு முன்னாடி செழிப்பான இடத்தை பார்க்கிறார்கள். அப்ப ரூபன் சொல்றாங்க, அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகும் 32ஆம் அதிகாரம், என்னாகும் 32ஆம் அதிகாரம். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாய் இருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மோசேயையும் ஆசாரியனாகிய எலியாசாரையும் சபையின் பிரபுக்களை நோக்கி அந்த இடத்தெல்லாம் பார்த்து சொல்றாங்க. 5வது வசனம், உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தானுக்கு நதிக்கு அப்புறம் கடந்து போக பன்னீராக இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியா கொடுக்க வேண்டும் என்றார்கள். இன்னும் அவங்க அந்த காணியாட்சி பூமிக்கே போகல. இன்னும் அந்த கானான் தேசத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணலைங்க, போகல. யோர்தானை கடந்துதான் அவங்க என்ன பண்ணணும், எரிகோ, அதுக்கப்புறம் அவங்க தேசத்தை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கானான் தேசத்துக்குள்ளேயே போகிறாங்க. ஆனா கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு செழிப்பான இடத்தை பார்த்துறாங்க, நல்ல பசுமையான இடத்தை பார்த்துறாங்க, நல்ல புல்வெளியை பார்த்துறாங்க. உடனே மோசே கிட்ட போய் சொல்றாங்க, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த இடம் எங்க ஆடு மாடுகளுக்கு உணவு கிடைக்குது, எங்க ஆடு மாடுகளுக்கு என்ன கிடைக்குதுங்க, உணவு கிடைக்குது. நாங்க எங்களுக்கு இங்கேயே இருக்கிறோம், இந்த இடத்தை எங்களுக்கு சுதந்திரமா கொடுத்துருங்க, இந்த காணியாட்சியை எங்களுக்கு சொந்தமாய் கொடுங்க என்று சொல்லி இவர்களாகவே போய் வலுக்கட்டாயமாக, அதாவது சீட்டு போட்டு அங்க இருக்கிற அந்த கானான் தேசத்துல இருக்கிற ஜாதிகளை துரத்தி விட்டு யுத்தம் பண்ணி சீட்டு போட்டு ஒவ்வொருத்தர் பங்கு பிடித்து கொடுக்க வேண்டியதுதான் முறை. ஆனா இந்த ரூபன் கோத்திரத்தாரும் காத் கோத்திரத்தார் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஆடு மாடு அதிகமா இருக்கனால அவங்க போய் மோசே கிட்ட கேக்குறாங்க, இந்த இடத்தை எங்களுக்கு என்ன பண்ணிருங்க,
கொடுத்துருங்க. நாங்கள் எங்கள் குடும்பம் நாங்கள் சுகமா இருப்போம். எப்படி இருப்போங்க? சுகமா இருப்போம். இதுதான் சுயநலக்காரனா இருந்தான். யாருங்க? இந்த ரூபன் எப்படி இருந்தான்? தன்னுடைய சகோதரர்களை பற்றி அவன் என்ன பண்ணலைங்க? கவலைப்படல. ஐயோ அங்க போய் யுத்தம் பண்ண வேண்டுமே, அங்க அந்த கானான் தேசத்துல எத்தனை 7 ஜாதிகள் இருக்கிறாங்க, 7 பெரிய ராஜாக்கள் இருக்கிறாங்க, 31 சிறிய ராஜாக்கள் அந்த தேசத்துல இருக்கிறாங்க. அவர்களை யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டுமே, அவர்களோட யுத்தத்துல கலந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணல? கவலைப்படல. தனக்கு என்ன இருந்ததுங்க? அங்க ஆடு மாடுகளுக்கு இடம் இருக்குது, புல் இருக்குது, செழிப்பு இருக்குது, நல்லா பார்க்கறதுக்கு பசுமையா இருக்கு, அந்த இடத்தை கொடுங்க என்று சொல்லி இவர்கள் போய் வலினா போய் கேட்டு அந்த காணியாட்சியை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? பெற்றுக் கொள்ளுகிறார்கள். சுயநலக்காரராய் இந்த ரூபன் இருந்தார். அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாததுக்கு அப்படிதான். யாரோ எனக்கு என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது, என்னுடைய தேவைகள் பூர்த்தியாச்சா அது போதும், நான் என் வயிறார நான் சாப்பிட்டேன்னா அது போதும் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீங்கள் உங்கள் சகோதரர்களை குறித்து கரிசனை கொள்ள வேண்டும். பலம் உள்ளவர்கள், விசுவாசத்திலே பலம் உள்ளவர்கள், பலவீனமானவர்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? விசாரிக்க வேண்டும். அவர்களை அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. பலவீனமாய் இருக்கிறவர்களை தாங்க வேண்டும், கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்காக நீங்கள் விசாரித்து ஜெபிக்க வேண்டும். சகோதரர்கள் யாரோ எப்படியோ போட்டு நான் நல்லா இருக்கிறேன் நினைத்து இந்த ரூபன் இருந்தபடியினாலே அவன் என்ன பண்ண முடியலைங்க? ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை. இன்னொரு காரியம், அவன் ஆசீர்வதிக்க முடியாததுக்கு காரணம் என்னதுங்களா? மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. மோசேக்கு விரோதமாய் அது யார் முறுமுறுக்கிறான்னா, லேவி கோத்திரத்துல இருக்கிற 32 என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமம் 16ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. முதல் வசனம், லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு. இங்க என்ன நடக்குது? லேவி கோத்திரத்துல ஒரு மனிதன் எழும்புகிறான். அவன் பேர் கோராகு. இந்த கோராகு அப்புறம் ரூபன் கோத்திரத்துல தாத்தான் அபிராம் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. இந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பின்மாற்றம், ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற முறுமுறுப்பு யாருக்குள்ள வந்தது என்று சொன்னா 3 பேர்த்துக்குள்ள மாறுது. இந்த 3 பேர்த்துக்குள்ள மாறி யாருக்குள்ள போச்சு? ரூபன் கோத்திரத்துக்குள்ள போயிடுச்சு. எங்க போயிடுச்சுங்க? லேவி கோத்திரத்துக்குள்ளதான் சண்டை. நீங்க தான் தலைமையில இருக்கணுமா, நீங்க தான் முன்னாடி இருக்கணுமா, இடத்துலதான் ஆண்டவர் பேசுவாரா, எங்ககிட்ட பேச மாட்டாரு. ஏனென்றால் இந்த லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தனக்கென்று பிரித்து வைத்திருந்தார். அப்ப லேவி கோத்திரத்துல தான் என்ன பண்ணிருக்கணும்? அவங்க வாக்குவாதம் பண்ணிருக்கணும். ஆனா யார் சேர்ந்து கொண்டார்? ரூபனும் சேர்ந்து கொண்டாங்க. ரூபனுடைய பிள்ளைகள் அந்த ரூபன் வம்சத்தாரில் உள்ள எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த முறுமுறுப்பு 3 பேர்த்துக்குள்ள போய் அப்புறம் அது 250 பேராய் மாறி அதுக்கப்புறம் ஒரு பெரிய சபையாய் நிக்கிறாங்க. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டு நிக்கிறாங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசுவாரா? நீங்க தான் பெருசா நீங்க முன்னாடி நீங்க காமித்துக் கொள்கிறீர்களா என்று சொல்லி அவங்க முறுமுறுக்கிறாங்க. மோசே கேட்கிறாரு, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, நான் ஒண்ணு பண்ணுங்க, நீங்க பலி செலுத்துவதற்கு நீங்க ரெடியா இருங்க. ஆண்டவர் எந்த பலியை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று நம்ம நிச்சயித்துக் கொள்ளலாம். அப்ப மோசே சொல்றாரு, ஆண்டவரே இவர்களுடைய வித்தியாசமான ஒரு மரணம் அந்த இடத்துல வரும் என்று சொல்லி மோசே ஜெபிக்கிறார். அப்ப என்ன நடக்குது தெரியுங்களா? அந்த இடத்துல பூமியானது 2ஆக பிளக்குறது. சொல்லிட்டாரு, அவர்களை சபையாரை பார்த்து சொல்லிட்டு அவங்களோடு கூட யாரும் இருக்க வேண்டாம், எல்லாம் கடந்து போயிருங்க என்று சொல்லும் போது அங்கே அந்த பூமி 2ஆக பிளந்து அந்த கோராகு அப்புறம் ரூபன் கோத்திரத்தார் அப்புறம் 250 பேர் யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ எல்லாரும் உயிரோடே அங்கே அந்த பூமிக்குள்ளே விழுந்து போனார்கள். உயிரோடே மடிந்து போனார்கள். உயிரோடே அந்த பூமி அவர்களை விழுங்கி விட்டது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா? தேவன் அருவருக்கிற அந்த முறுமுறுப்பு எப்ப வருகிறதோ அப்ப பூமியானது பிளந்தது. இது முதல் முறையா நடந்த ஒரு உண்மை சம்பவம். நம்ம ஆசீர்வாதத்தை மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம்.
ஆனா ஏன் நாம் ஆசீர்வதிக்கப்படலைங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன் நம்ம இடத்துல இன்னும் நமக்கு ஆசீர்வாதம் வரல, இன்னும் முறுமுறுப்பு நம்மகிட்ட இருக்கா, இன்னும் நம்ம சுயநலமா நம்ம இருக்கிறோமா, இன்னும் நம்ம உத்தரவாதம் பண்ணாம இருக்கிறோமா, இன்னும் நமக்குள்ள அந்த பாவத்தின் கிரியை இருக்கிறதா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளே நாமளே ஆராய்ந்து பார்க்கணும். இதனாலதான் அந்த யாக்கோபு ரூபனை பார்த்து சொல்லும் போது நீ மேன்மை அடைய மாட்டான். ஆனா அப்படியே ஆண்டவர் விடுகிறது இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரூபனுடைய கோத்திரத்துல அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போனா அந்த எண்ணிக்கை எண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த எண்ணிக்கையிலேயே குறைந்து போனார்களாம். முதல் முறை எண்ணும் போது எவ்வளவு பேர் இருந்தார்கள், முதல் முறை 44,000 ஜனங்கள் இருந்தார்கள். இரண்டாவது முறை எண்ணும் போது 2 கோத்திரத்தை சேர்த்து முதல் முறை எண்ணும் போது 46,500 பேர் இருந்தாங்களாம். அப்ப இரண்டாவது முறை எண்ணும் பொழுது 2.5 கோத்திரத்தார் சேர்த்தே 44,000 பேர் தான் இருந்தாங்களாம். அப்படின்னா ரூபன் கோத்திரத்தார் என்ன ஆகிக்கொண்டே இருந்திருக்காங்க, குறைந்து கொண்டே இருந்திருக்காங்க. அப்போ நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல அது நம்ம பார்க்கிறோம், அதுல மோசே ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறார். உபாகமம் 33வது அதிகாரம் கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாய் இராது என்றான். அப்ப இது கடைசியில பரிந்து பேசுகிற மோசேயினுடைய ஜெபம். முதல்ல நம்ம பார்க்கிறோம் அவர் யாக்கோபு சொன்ன வார்த்தை. ஆனா இங்கே நம்ம பார்க்கிறோம் மோசே ஜனம் எல்லா கோத்திரத்துக்கும் மறுபடியும் எல்லா கோத்திரத்தையும் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறாரு, சொல்லி சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இங்கே மோசே அந்த ரூபனை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா, ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது. ஒருவேளை அந்த தகப்பனார் அந்த இடத்துல சாவா சொல்லியிருக்கலாம், தகப்பன் நீ மேன்மை அடைய மாட்டாய், நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டாய் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ மோசேயுடைய ஜெபம் ரூபனை பிழைக்க வைத்தது. அல்லேலூயா. ரூபன் அந்த வெளிப்படுத்துற 7ஆம் அதிகாரத்துல எல்லாருடைய பெயர் வந்திருக்கும் போது ரூபனுடைய பெயரும் ரூபன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் ஜனங்களும் அந்த நம்பர் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு யார் மேல வந்திருக்கிறதுங்க, ரூபன் மேல வந்திருக்கிறது. அதனால ஏதோ நம்ம தவறிட்டோம், ஏதோ நம்ம தவறு செய்துட்டோம், ஏதோ என்னுடைய மேல எனக்கு இந்த குறைவு வந்துருச்சு என்று சொல்லி அதிலேயே நம்ம இராதபடிக்கு நாம் தேவனை நோக்கி கேட்கும் போது ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேல வருகிறதா இருக்கிறது. நீங்க எப்படி மோசே ரூபனுக்காக பரிந்து பேசி ஜெபித்தார், ஆண்டவரே ரூபன் பிழைப்பானாக, ரூபன் அடைய ஜனம் கொஞ்சமா இராது என்று. ஏன்னா அவ்வளவு குறைந்து கொண்டே போயிடுச்சான், அந்த ரூபனுடைய எண்ணிக்கை அவ்வளவு குறைந்துருச்சான். அப்போ அந்த மோசே ஜெபிக்கிற அந்த ஜெபம், பரிந்து பேசி அந்த ஜெபிக்கிற ஜெபம் ரூபனை மீண்டுமாய் எழுப்பினார். ஆண்டவர் மீண்டும் அந்த எண்ணிக்கையிலே எல்லா கோத்திரத்தோடு கூட ஈக்குவலாய் சமமாய் இருக்கும்படி ஆண்டவர் ரூபனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதே போல நாம் ஏதாவது ஒரு வகையில நம்ம தவறி இருக்கலாம், ஏதாவது குறைவு நம்மகிட்ட இருக்கலாம், அப்படியே நம்ம இருந்து விடக்கூடாது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் கீழே விழுகிறவர்களை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்லவே அல்ல, அவரை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். விழுகிறவன் எழுந்திருக்கிறது இல்லையோ என்று வசனம் சொல்லுகிறது. அதனால ஆண்டவரே நான் குறைவுள்ளவன், நான் கஷ்டத்துல, என்னுடைய தவறு, நான் எப்படி நான் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் அப்படியே இராதபடிக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் இன்னொருத்தருக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இன்னொரு குடும்பத்தாருக்காய் எப்போ ஒரு தவறு நடந்தா அந்த தவறை நம்ம என்ன பண்ணிட்டே இருக்க கூடாதுங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். இப்படி செஞ்சுட்டாங்க, இது இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு நீங்க சொல்ல சொல்ல அந்த கிரியை நம்மளே திருப்பி தாக்குகிறதா இருக்கிறது. நீங்க பேசுற வார்த்தையில ரொம்ப கவனம். அவங்களுக்காக நீங்க பரிந்து பேசி ஜெபிக்கணும். அவர்களுக்காக எப்படி மோசே ரூபனுக்காக பரிந்து பேசி ஜெபித்தாரோ அதே போல நீங்கள் ஒருவேளை ஒருவர் பாவத்திலே விழுந்திருந்தால் அவர்களுக்காக நீங்கள் முட்டியை மடக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் பரிந்து பேசுதலை கேட்டு அவர்களை பிழைக்க செய்வார். அல்லேலூயா. ரூபன் கோத்திரம் வெளிப்படுத்தல் புத்தகத்துல இருக்கிறது, ஆனா அதுல ஒரு தான் கோத்திரம் இல்ல. அது நான் இப்ப சொல்ல வரல.
இன்னொரு முறை சொல்றேன், ஏன் தான் கோத்திரம் வரல? இதெல்லாம் நீங்க படிக்கணும். தான் கோத்திரம் சேர்க்கப்படல, ஆனா ரூபன் கோத்திரம் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய இரக்கம் அது ரூபன் கோத்திரத்தின் மேல இறங்கி வந்தது. அல்லேலூயா. அப்போ நாம் பரிந்து பேச வேண்டும். நீங்க என்ன பண்ணணுங்க? நமக்காக ஒருத்தர் பரிந்து பேசுகிறார். சொல்லுங்க, யாருங்க? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசுகிறார். வெளியே எபிரேயர் 12:14 வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால், சொல்லுங்களேன், எனக்குன்னு ஒரு மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் நமக்கு எனக்காக என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறார்? பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை தவறுனாலும் ஆண்டவர் சொல்ல, நான் இவர்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன், நான் இவர்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன், நான் இவர்களுக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், நான் இவர்களுக்காக மரித்திருக்கிறேன். ஆண்டவரே பிதாவே, இவர்களை அழித்து போடாதிரும், நான் இவர்களுக்காக ஜீவனை கொடுத்தேன் என்று அவர் நமக்காக என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறாருங்க? பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த ரூபனுடைய அந்த சேஷ்ட புத்திரபாக சொல்லி நான் முடிக்கிறேன். ரூபனுடைய சேஷ்ட புத்திரபாக யாருக்கு மாறிச்சு தெரியுங்களா? அந்த யூதாவுக்கு மாறினது. யாருக்குங்க? யூதாவுக்கு மாறினது. அந்த ஆசாரியத்துவம் லேவி கோத்திரத்துக்கு மாறினது. சேஷ்ட புத்திரபாகம் யோசேப்புக்கு மாறினது. அப்போ முதல் எல்லா ஆசீர்வாதத்துக்குமே யார்தான் இருக்கணும்? ரூபன் தான் இருக்கணும். ஆனா அந்த ரூபனுடைய ஆசாரியத்துவம் லேவி கோத்திரத்திற்கும், ராஜரீக பதவி யூதா கோத்திரத்திற்கும், அந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் யோசேப்புக்கு மாறி போனது. நாம் நம்மளுடைய காரியத்தை எச்சரிக்கையாய் நம்ம பார்க்கணும். எல்லாரும் எழுந்து நின்று நாம நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே,